அதே நண்பர் கமெண்ட்டில் எந்த கேள்விகளையும் கொடுத்து இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துடலாம். ஸோ ஏபிசி 3 பேர்த்துடைய எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம். ஏபிசி 3 பேருடைய வேலை நாட்கள் வந்து ஏ வந்து ஒரு வேலை 20 நாள்லையும், பி 24 நாட்கள்லையும், சி 30 நாட்கள்லையும் முடிக்கிறாங்க. 3 பேரும் வேலை செய்ய தொடங்கி ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை முடிகிறதுக்கு 6 நாட்களுக்கு முன்னாடி பிங்கிறவர் வேலையை விட்டு நின்றுறார். ரொம்ப முக்கியம் யார் நின்றுட்டாங்கன்றது. அப்போ அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். 3 பேருமே கடைசி வரை பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் முடிச்சிருந்துருப்பாங்க. இப்போ நடுவில் பின்றவர் போயிட்டாருங்கிறதுனால கொஞ்சம் டேஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். அது எவ்வளோ நாள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. மொத்தமாக எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடின்னு கணக்கில் வச்சுக்கிங்க. 6 days ப்ராக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போது எப்பயும் போல் மொத்த ஒர்க்கை கண்டுபிடிப்போம் இல்லையா? மொத்த ஒர்க்னால் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம்னா பெரிய நம்பர் 30 மடங்காக தான் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா 120 அப்படிங்கிறது ஒரு எல்சிஎம்மாக இருக்கும். இதுதாங்க மொத்த டோட்டல் ஒர்க். அவங்க முடிக்க வேண்டிய வேலை இதுதான். சரி, இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை முடிப்பார்னா இதையும் டிவைட் பண்ணோம்னா முடிஞ்சிச்சா 6 அப்படின்னு வரும். அடுத்து 24னா 5, 30னா 4. இந்த 6, 5, 4ங்கிறது ஏவுடைய ஒரு நாள் வேலை. ஒரு நாளைக்கு 6 வேலையை முடிச்சிருவார். அப்போ 20 நாளைக்கு 120 வேலையை முடிச்சிருவார். பி ஒரு நாளைக்கு 5 வேலையை முடிப்பார். அப்போ 24 நாளில் 120 வேலையை முடிப்பார். அதே போல் சிங்கிறவர் ஒரு நாளைக்கு 4 வேலையை முடிச்சிருவார். அப்போ 30 நாளில் அந்த 120 வேலையை முடிக்கிறார். இதை வச்சு அந்த கான்செப்டை கொடுத்துருக்காங்களே, இன்னொரு க்ளூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. எல்லா கொஷின்லேயும் நமக்கான ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷினுக்கு நமக்கான க்ளூ வந்து வேலை ஆரம்பித்து இது ஆரம்பித்த நாள், இது ஸ்டார்ட்டு, இது எண்டுன்னு வச்சுக்கலாம். முடிகிறதுக்கு 6 நாட்களுக்கு முன்னாடி பின்றவர் நிற்கிறாருங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க க்ளூ. இந்த இடத்துல அவங்க அந்த நாட்டை போட்டிருக்காங்க. அந்த நாட்டை தான் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். எப்படின்னா, இப்போது 6 நாளுக்கு முன்னாடி பி நின்ட்டார். இப்போ பி நின்னதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலையை யார் செஞ்சுருப்பாங்க? இந்த இடைப்பட்ட வேலையில் ஏவும் சியும் தான் முடிச்சிருப்பாங்க. ரைட்டா? இப்போ பி நின்ட்டார் இல்லையா? அப்போ நிற்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க? 3 பேரும் வேலை செஞ்சுருப்பாங்க. ஏ, பி, சி. இதுதான் இந்த கான்செப்டை புரிஞ்சிட்டோன்னா ஆன்சரை கண்டுபிடிச்ச மாதிரி. அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு வேலை முடிகிறதுக்கு 6 நாட்களுக்கு முன்னாடி பி நின்ட்டார். அப்படின்னா அந்த மீதி இருந்த 6 நாளையும் ஏவும் சியும் முடிச்சிருப்பாங்க. அது நிற்கிறதுக்கு முன்னாடி ஏபிசி 3 பேரும் அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. இப்போது நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஒரு நாள் திறன் இருக்கு இல்லையா? அதை வச்சு கணக்கு போட்டு பார்ப்போம். இந்த 6 நாள் இருக்குல்ல, 6 நாளில் ஏவும் சியும் வேலை செஞ்சுருப்பாங்கல்ல. ஏவுடைய ஒரு நாள் வேலை 6, சியுடைய ஒரு நாள் வேலை 4. இப்போ ஏவும் சியும் ஒரு நாளைக்கு சேர்ந்து செஞ்சாங்கன்னா 6 நாளும் 10. ஒரு நாளைக்கு 10. அப்போ எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க? 6 days இங்கே வேலை பார்த்துருக்காங்களா? ஏன்னா 6 நாளைக்கு முன்னாடியே அவர் போயிட்டார்ல. அப்போ 6 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 10 வேலைன்னா 6 நாளைக்கு 60 வேலை இல்லையா? ரைட்டா? அப்போ இந்த கேப்பில் 60 வேலையை முடிச்சிருக்கிறாங்க. எத்தனை நாள் ஆயிருக்கு? 6 daysல. ரைட். அப்போ இங்கே வருவோம். மொத்த வேலையே 120 தான். மேலே எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவான். அதில் 60 வேலை முடிஞ்சிச்சு. அப்போ மீதி இருக்கிற எவ்வளோ வேலை இருக்கும்? மீதி ஒரு 60 வேலை இருக்குமா? இப்போ ஏபிசி இந்த இடத்துல 3 பேருமே வேலை செய்வாங்க. அப்போ பாரு, 6 நாளும் 10, 15. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 15 வேலை முடிஞ்சிடும். அப்போ மீதி இருக்கிற அந்த 60 வேலையை 15 அடித்தோம்னா 4 நாள் வருங்க கணக்கு. புரியுதான்னு பாருங்கள். 4 days. இங்கே 60, இங்கே 2 பேர் தான் வேலை பார்த்தாங்க. அதனால் அந்த திறனை வச்சு பார்த்தோம்னா 60 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க 6 நாளில். மீதி இருக்க 60 ஒர்க்கை ஏபிசி 3 பேரும் வேலை செஞ்சு 4 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இது ஒரு 4 நாள், இது ஒரு 6 நாள்,
மொத்தமாக 10 டேஸில் அந்த வேலைங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதுவே ஒரு பி போகல அப்படின்னா, பியும் கண்டினியூ வேலை பார்த்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் வந்து 10 டேஸில் அந்த வேலைங்கிறது முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அதுக்கான பதில். தேங்க்யூ.